அதுக்கு டைமை கொண்டு பயிற்சிக்கு விட்டு எல்லாருமே சண்டை செய்யத்தாமன்னு சொல்லி 2008ஆம் ஆண்டு விளத்து வாங்கிட்டேன் சண்டைக்கு. 2009ஆம் ஆண்டு சண்டைக்கு விட்டுட்டேன். 4ஆம் மாதம் சத்தியமே இல்லாத நீங்கள் உங்களோட பாதுகாப்பை தேடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதாவது நாங்களும் எங்கே போகிறோம் தெரியாமல் கேட்கல. என்ன உறவினர் ஆளுக்காண்டு நான் சொல்லித்தேன். எங்கள் அப்பா வந்து என்ன 4ஆம் மாதம் 19ஆம் தேதி என்னை வந்து அப்பா கூட்டிகிட்டு போனேன். அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு நான் வந்து அப்பா கூட இருந்தேன். உள்ளுக்கு வந்து நான் வெட்டு வாழாத அந்த நேரம் தான் என் அம்மாவும் தங்கச்சியும் செல்லடியில் மோசம் போயிட்டேன். இப்போ நாங்கள் வீட்டில் 4 பேர். இப்போ அண்ணா ஒரு ஆம்பளை பிள்ளைன்றபடியாக அண்ணா எனக்கு தேவையில்லை. அண்ணாவுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்து எனக்கு சொன்னது. நான் ஓஎல் எக்ஸாம் பாஸ் பண்ணி 3 மாதத்தில் எனக்கு இந்த நான் கட்டாயமாக போகணுமன்ற இது வந்தோடனே பிடிச்சி கொண்டே கணனி பிரிவில் வச்சுருந்தது. வச்சு அங்கே 45 நாள் பயிற்சி வந்துட்டு அப்படி ஏக்கத்தில் வச்சுருந்தது. வச்சு இப்போ இந்த கடைசி கட்டணம் எனக்கு விடைக்கு நான் விட்ட ஓடி வந்துட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 1.5 வருஷம் இப்போ தடுப்பு முகாமில் இருந்து இப்போ ரிலீஸ் ஆகி விட்ட வந்துருக்கேன். இப்போ சமூகத்தில் இடையில வழியில பல கதைகள் நடந்ததான். இப்போ தடுப்பில் இருக்கிற பொம்பளை பிள்ளை அப்படின்னு தப்பான அபிப்பிராயம் இருந்தபடியா வெளியில வரணும்ன்றதே அந்த ஒரு விரக்தியா தான் இருந்தது. ஏன்னா எங்களை பற்றி அந்த சந்திப்புக்கு வராக்கள் சொல்றீங்க வெளியில இப்படி கதை நடக்குது, இப்படி கதைக்கணும்னு சொல்லி. அப்படி அவையெல்லாம் வெளியில கதைக்குள்ள நாங்கள் வெளியில இருந்து தடுப்புல இருந்துட்டு வரேன்னு சொல்லி முடியும் ஒரு மரியாதை இல்லைத்தானே. இப்படித்தான் கௌரவமா இருக்கு இருந்தாலும் மரியாதை. மற்றது எங்களால் கையேலாது. எனக்கு ஒரு கையேலான்னு சொல்லி நான் சைக்கிளோட சுரத்து வரையிலாது காலையிலாது. எனக்கு சொன்னால் 2 காலம் இல்லாட்டில் நீங்கள் வரத்தான் பண்ணுன்னு சொல்லி வழக்காட்டாயப்படுத்தினேன். நாங்கள் வந்து ஸ்டார்டில் சிஐடி ஆமிகார் எல்லாரும் வந்து 15 ஃபோட்டோ எல்லாம் எடுத்து எங்களுக்கு ரிலீஸில் ஒரு லெட்டர் வந்திருந்தவே அதெல்லாம் ஃபோட்டோ காப்பி பண்ணி கொண்டு போயிட்டினோம். பிறகு சொன்னவே எங்கேயும் போகல, தங்களுக்கு வந்து சொல்லணும், சொல்லிட்டு தான் போகணும், வந்தோடனே சொல்லணும், உங்களோட வீட்டில் யாரும் வந்து தங்கி நின்றாலும் சொல்லணும்ண்டு. அதே மாதிரி நாங்கள் எங்கேயும் போனாலும் சொல்லிட்டு தான் போனாங்க. இப்போ ஒரு கொஞ்ச நாள் கிளிநொச்சியில் போயிட்டு தங்கி நின்று தான் படிக்கிறேன். அது எங்களுக்கு தூர இடத்துல போய் தங்கி நின்று படிக்கிற வழியா சரியான சிரமமாக இருக்கும். கிளாஸ்கள் எல்லாம் கட் பண்ணப்படும். சரி, இப்போ 21 வயசு ஆகுது. வீட்டை பேசி என்ன செய்யறதுக்கு வசதி இல்லை. லவனி தான் செய்யணும்ன்ற நிர்பந்தம் தான் இருக்கு. லவனாலும் இப்பவே தடுப்பில் இருந்து வந்த நான் ஏதோ ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்கும். அப்படித்தான் நாங்கள் இருந்தாங்க நடந்த உண்மையை சொன்னாலும் நம்பக்கூடிய சமூகம் தானே. இப்போ நாங்கள் தடுப்புக்கு போய் வந்தோம்னா நிறைய சொன்னோம். அம்மா 9 சவரத்துக்கிட்ட அம்மா கடைசிக்கு முட்டவில்லை. ஆனால் ஒருத்தருமே எங்களோட கதைக்குதே இல்லை. தடுப்புல வந்துருக்கேன் பிரத்திச்சனம் வந்து பார்த்தது நிறைய பேர். ஆனால் ஒருத்தருமே இப்போ கதைக்கிறதும் இல்லை, பார்க்கறதும் இல்லை. என்னத்துக்காக அப்படி இழத்து நிற்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியல. கல்யாணம் இப்போ கட்ட விருப்பம் இல்லை. இப்போ என்ன எப்பயுமே கட்ட விருப்பம் இல்லை கல்யாணம். என்னென்னு சொன்னால் எங்களை போல ஆட்களை உலகத்தில் சம உரிமையாக ஏற்றுக்கொண்டு எங்களை கலம்புறாவும் சந்தோஷமாக வச்சிருப்பாங்கன்னு சொல்கிறத நான் எதிர்பார்க்க இல்லை. கொண்டு எங்களை ஏதாவது செய்திருவாங்கன்னு அப்படி ஒரு இருக்குது, இப்படி ஒரு பயம் இருக்குது. 1 வருஷம் இருந்த புனர்வாழ்வு முகாமில் எதுவுமே அவங்களாம் நினைச்சு எதுவும் பழக இல்லை. ஆனால் உள்ள ஸ்கூல் உருவாக்கினாங்க. A லெவல் O லெவல் எல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் தாங்களே உருவாக்கி படிப்பிச்சாங்க. மற்றது அங்கே படித்தாக்கள் உள்ள இருந்தவங்க தானே, அவங்கள்ட்ட ஏதாவது இங்கிலீஷ் அதுகள் ஏதாவது படிச்சிருப்போம். தையல் 6வது தைக்கக்குள்ள நாங்களா போய் தைச்சு பழகினாத்தான். மற்றபடி அவங்களாம் எதுவும் எங்களுக்கு செய்யலை. நாங்கள் இருந்த காலப்பகுதியில் எதுவும் செய்யலை. எங்களுக்கு ஒரு நிறுவனம் உதவி செய்யுது. இந்த தடுப்புல இருந்து வந்த ஆட்களுக்குன்னு சொல்லி அவை இந்த சுயதொழில் ஊக்குவிப்புக்கு உதவி செய்யணும். ஆனால் அங்கே போய் நாங்கள் கேட்க அங்கே பணியாற்ற சிலரால் நிறைய சிரமங்களை எதிர்நோக்கினார். நான் மட்டுமில்லை, நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நானும் அண்ணாம இருந்தபடியாக 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபோன் ஷாப் கொண்டு போடுறதுக்கு தான் கோட்டேஷன் கொடுக்கணும். அதுக்குரிய பொருட்கள் எடுத்து கோட்டேஷன் கொடுக்கணும். 85,000 பொறுமதியானது. அப்போ நான் கொண்டே கொடுக்க என்ன அங்கே பணியாற்றின ஒரு ஆள் கேட்டுவார், இதை கொண்டு என்ன செய்வீங்க, வீடு இருக்கு அவளுங்கான வீடு கொண்டு என்ன மழைக்கு நினைக்க போறியோ அது இதெல்லாம் கேட்டு போய் வடிவா யோசிச்சுட்டு வான்னு சொல்லி மிச்சத்து தந்து விடுட்டு. அதே நேரம் என் ஃப்ரெண்டாலும் அண்டை வந்திருந்தவா வந்திருக்கா. அவைக்கு ஒன்றுமே செய்யறதுக்கு வசதி இல்லை. அதனால அவன் அப்பா தோட்டம் செய்யறதுக்கான பொருட்கள் எழுதி கொடுத்தவள் கோட்டேஷன் கொண்டு கொடுத்து எடுக்க சொல்லி. அப்போ அந்த ஃப்ரெண்டும் வந்து கொடுத்தவா கோட்டேஷன் கொடுக்க கேட்டேன். யார் தோட்டம் செய்ய போறோன்னு இருக்கு அப்பான்னு சொல்லி, அப்பாவுக்கு கொடுக்கல உனக்கு தந்தாரன்னு சொல்ல அதை அப்படியே தலை குனிஞ்சுட்டு பேசாம வந்துட்டுது. என்னத்துக்கு அவர் அப்படி செய்யறாருன்னு தெரியாது. நிறைய அவமானப்படுத்தி அனுப்புறேன். அதே நேரம் நான் இன்னுமே கொண்டே கோட்டேஷன் கொடுக்கல. அதோட ஒரு நாள் போனதோட திரும்பி வந்துட்டேன்.
வாங்க வாகனங்கள் ஓடுவாங்க, பவுசர் ஓடுவாங்க, பங்கர் கட்டுவாங்க, கட்டை தூக்குவாங்க, மண் அடிச்சு பங்கரை எல்லாம் அடிச்சு நீட்டா மூடுவாங்க. தனியா 2 பொம்பளை, ஒரு பொம்பளை இருந்தே தனியா பங்கர் வெட்டி எல்லாமே செய்வாங்க. ஆம்ஸ் வேடெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க, ஆம்ஸ் வேடெல்லாம் சுடுவாங்க, நல்லா ஓடி பயிற்சி எடுப்பாங்க, நல்லா கராத்தே எல்லாம் நல்லா செய்வாங்க. எல்லாத்துலேயுமே பாய்ஸுக்கு சமமா எல்லாத்தையும் செய்வாங்க கேர்ள்ஸ் அங்கே. இப்ப வாழ்வாரம் தடுப்புல வந்த பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் வாழ்வாரம் கொடுக்க இல்ல. உதவியில் கேட்டு கொண்டிருக்கணும். தையல் மிஷின், மோட்டர் பைக், கம்ப்யூட்டர் அப்படி கேட்டா அவையில் அவ பெருசா விரும்பினம் இல்ல. கோழி வளர்ப்பு, சிறுகடை, அப்படி மாடு வளர்ப்பு அப்படியானது அவை கேட்கணும். இந்த நிறுவனங்களும் அப்படி கேட்கணும். மற்ற எந்த ஒரு நிறுவனமும் அவைக்கு உதவி செய்யற மாதிரி தெரியல. அவை கேட்கிற மாதிரியும் செய்ய மாட்டினம் மாதிரி அவை நோக்கம். பிள்ளைகளும் அதான் சொல்லுது, நாங்கள் விரும்புற துறையில யாருமே எங்களை கொடுக்க மறுக்கணும் என்ற மாதிரி. நாங்க சுயமா வேலை இல்லாம இருக்க யாருக்குமே இடைஞ்சல் மேல் தானே இருக்கும். எங்களுக்கு ஒரு உழைப்பு இருக்கேக்க சமூகத்துல ஒரு மதிப்பு இருக்கும். ஒரு உழைக்கிறாள், தண்டை காலில் நிக்கிறாள், இது எப்பயுமே அடுத்த காலில் நிக்கிறேன்ற மாதிரி ஏதாவது எங்களுக்கு உதவி செய்வாங்க. நாங்க அதை வச்சு எங்களோட வாழ்க்கையை ஏதோ தொடங்கி புதுசா ஆரம்பிக்கலாம். எதுவுமே சிந்தனை எதுவுமே இல்லாம நாங்க இனி எங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படி ஒரு சிந்தனையில தான் மத்தம் வரைக்கும். அப்படி இதுவரைக்கும் ஒரு உதவியும் ஒரு நிறுவனமும் எதுவித இதுவும் இன்னும் செய்யல.